வணக்கம். இயக்குனர் இளன் இயக்கத்துல வந்திருக்கிற ஸ்டார் திரைப்படம், கவின் நடித்து, லால் நடித்து, கீதா கைலாசம் நடிப்புல வந்திருக்கிற இந்த படம் இன்னைக்கு நல்ல தியேட்டர்ல திரையரங்குல நல்லாவே போய்கிட்டு இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஜனவரி மாசத்துலேருந்து வந்த படங்கள்ல இந்த படம் தான் உருப்படியா ஓடிட்டு இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சமயத்துல ஸ்டார் படம், இந்த படத்தை 2 விதமா 3 விதமா நான் அந்த படத்தை பத்தி யோசிச்சேன். எப்படி இந்த படத்தை இப்படி எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு ஸ்டார், சினிமா நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அப்படி ஸ்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த படத்தினுடைய நாயகன் ஒரு ஸ்டார் ஆவறதுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் போராடுறான், ஒரு துணை நடிகரா அந்தந்த கதாபாத்திரங்கள்ல எந்தெந்த இதெல்லாம் போராடுறான், அவமானப்படுறான், அவமானங்களை தாண்டி அவன் ஜெயிக்கிறானா இல்லையா, அவன் ஜெயிக்கிறானா இல்லையாங்கிறத எப்படி முகவரி படத்துல கிளைமாக்ஸ்ல அவர் இசையமைப்பாளரா ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறதாவே நிப்பாட்டி இருப்பார்ல டைரக்டர் துரை. அதே போலயே இந்த படத்திலையும் கூட அவன் போராடி கொண்டிருப்பதாகவும், ஒரு சின்ன சின்ன 10 பேர் நிக்கிற இடத்துல ஒருத்தனா நின்றுட்டு இருக்கிறவன் அடுத்தாப்புல நடிக்கிறதுக்கு 2 சீன் 2 டைலாக் கிடைக்கிறதாகவும், அடுத்தாப்புல ஹீரோவோட ஃப்ரெண்டா நடிக்கிறதாகவும், வில்லனோட அடியாள்ல ஒருத்தனா நடிக்கிறதாகவுமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவன் முன்னேறி கொண்டே இருக்கிறான், வளர்ந்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை காமிச்சிருந்தாலும் கூட இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற 10 நடிகர்களை கடந்து இன்னைக்கு 150 250 நல்ல நல்ல கேரக்டர்களை பண்ணுகிற நடிகர்களுக்கான ஒரு பாராட்டுகிற விஷயமா, ஒரு அங்கீகரிக்கிற விஷயமா, தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துகிற வைட்டமினான விஷயமா இந்த படம் இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு போட்டோகிராஃபர், அந்த போட்டோகிராஃபருக்கு ஆசை, அந்த போட்டோகிராஃபருடைய பையனை போட்டோகிராஃபர் நடிகனாக்கணும்னு முயற்சி பண்றார், அந்த பையனுக்கும் நடிக்கிற ஆசை வருது. இப்படியே வந்து அவன் சினிமாக்குள்ளார போறான், சின்ன சின்ன ரோல் தான் கிடைக்குது, வருத்தப்படுறான், கோபப்படுறான், ஆதங்கப்படுறான், அழறான். எல்லாத்தையும் தாண்டி அப்படியே தாவணி கனவுகள்ல எப்படி அவர் வருவார், அது மாதிரி பாக்யராஜர் வர மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரான். கடைசியில ஒரு துணை நடிகரா இந்த படத்துல நீதாப்பா செகண்ட் ஹீரோ, இந்த படத்துல இந்த ஹீரோ வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு, நீயும் காதலிக்கிற, ஹீரோவும் காதலிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்ட பிற்பாடு படத்தை முடிச்சிருந்ததுனாக்க ஒரு யதார்த்தமான ஒரு நல்ல படைப்பா இது இருந்திருக்குமோ, இன்னும் இந்த படத்தினுடைய நம்மளுடைய கவனத்தை ஈர்த்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, 2வதா இந்த படத்தை, ஸ்டார் படத்தை, இந்த கதையினுடைய நான் இப்படி எடுத்துட்டு போனா நல்லா இருக்குமேன்னு நான் யோசிச்சதை சொல்றேன். ஒரு பையன் ஸ்கூலுக்கு வேஷம் போட போறான். அவங்க அப்பா தான் ஆசையா அவனுக்கு பாரதியார் வேஷம் போட்டு விடுறாரு. மீசையில வந்து கர்வமோ கௌரவமோ அந்தஸ்தோ வீரமோ கிடையாதுடா, உன்னுடைய பேச்சிலையும் உன்னுடைய முக பாவனையிலையும் தான் இருக்கு அப்படின்னு அந்த பையன்கிட்ட அவர் சொல்லி அனுப்புறாரு. அதே போல அவரும் அந்த பையனும் நடிக்கிறான், கைத்தட்டல் வாங்குறான், போட்டோ எடுக்கிறார் அப்பா. அதற்கு பிறகு சினிமா ஆசையில அவன் வளர்ந்துகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல இந்த படத்துல வரக்கூடிய மாதிரியே ஒரு விபத்து ஒண்ணு வருது. இந்த விபத்துல அவனுடைய முகம் தழும்பான முகங்கள் கொண்டதா மாறிடுது, போற முகமா மாறிடுது. அந்த முகத்தை அந்த ஹீரோவுக்கே பிடிக்கல. இப்படிப்பட்ட சமயத்துல தன்னுடைய காதலியும் விலகி போறான். ஏன்னா இவனுடைய பாத்திரம், இவனுடைய நம்பிக்கை எல்லாமே நெசிஞ்சு போய்கிட்டே இருக்கு. இவனால சகஜ வாழ்க்கைக்கு வாழ முடியலங்கிறதுக்காக இந்த படத்துல கதாநாயகி இவனை விட்டு விலகி போறா. இன்னொரு கதாநாயகி வர்றா, அவன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறா. அந்த ஹீரோ குடும்பம் நடத்துறாரு. அப்படி குடும்பம் நடத்தும் போது ஒரு கட்டத்துல தன்னுடைய குடிகார அப்பாவையும் இவ பாத்துக்கிறா. தன்னுடைய அப்பாவுக்கு, அதாவது புகைப்பட கலைஞரா இருக்கிற ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் அப்படி இப்படின்னா அதற்கும் பணம் தந்து காபந்து செய்யறா. தன்னையும் வேலைக்கு இலைக்கெல்லாம் போக விடாம தான் நினைச்சபடி வேலைக்கு நீ பாடுறா, நீ அது கிடைக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறா. அப்படின்னும் போது அந்த கேரக்டரைசேஷன், அந்த லேடி கேரக்டர், அந்த ஹீரோயின் கேரக்டர், செகண்ட் ஹாஃப்ல ஹீரோயினா வரக்கூடிய அந்த கேரக்டர் எவ்வளவு உசந்ததா இருக்கணும். அப்ப அவ்வளவு பெரிய உசந்ததா இருக்கிற ஒரு கேரக்டரை இந்த படத்துல அதிகமா மையப்படுத்தி அந்த நடிக்கிறதுக்கு உண்டான போர்ஷன்லாம் கொடுத்திருந்தா, அந்த அதிதி போகன்கருடைய கேரக்டர் வலிமையாக்கப்பட்டிருந்தா எவ்வளவு சிறப்பா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அப்படியே செகண்ட் ஹாஃப்க்கு ரூட் மாத்தி மனைவி தாண்டா அப்பா ஸ்தானத்துல, அம்மா ஸ்தானத்துல
மனைவி இருந்து அவனை துவள விடாம செய்யறா, அவனை உற்சாகப்படுத்துறா அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதா இருக்கட்டும். நீங்க சினிமாவுக்கு எப்ப வேலை கிடைக்குதோ அப்ப சினிமா சான்ஸ் கிடைக்குதோ அது வரைக்கும் பேசாம இருங்க அப்படின்னு மனைவி சொல்ல, ஏன் சினிமால நடிச்சாதான் ஸ்டாரா? நிஜ வாழ்க்கையில என்னுடைய திறமைய வச்சுக்கிட்டு நான் ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர முடியாதா அப்படின்னு அந்த ஹீரோ நினைக்கிறதும், அதை அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல அவர் வேலைக்கு போய் அந்த வேலைக்கு சேர்ந்த இடத்துலயே அவர் தான் நல்ல தொழிலாளி, நல்ல வேலையாள் அப்படின்னு பேர் எடுத்து ஷீல்டு வாங்குறாரு, பதக்கம் வாங்குறாரு, கோப்பை வாங்குறாரு. அப்படிப்பட்டதாவே வச்சுக்கிட்டு ஒரு டீமையே உருவாக்குறாரு, ஒரு அட்டகாசமான ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாரு, நிறைய இளைஞர்களுக்கு மோட்டிவேட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருந்தாக்க ஒரு நல்ல குடும்ப படமாகவும், ஒரு கணவன் மனைவியை அந்யோன்யமா எப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்ற படமாகவும், ஒரு ஸ்டார்ன்றாக்க சினிமா நடிகர் மட்டும் இல்லைங்க, எப்படி இயக்குனர் வி சேகர் அவர்கள் சினிமா நடிகர் மட்டும் ஹீரோ கிடையாது, நீங்களும் ஹீரோ தான் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அப்படியான ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தி இருந்துச்சுனாக்க இன்னும் இந்த படம் ஒரு வலிமை மிகுந்த படமா மாறி இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இதே போல மூணாவதா ஸ்டார் படத்தினுடைய கதையை நான் யோசித்ததையும் உங்கள்கிட்ட சொல்றேன். ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோவா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து ஒருத்தர் துணை கதாபாத்திரம் வரைக்கும் வந்து அடுத்தடுத்தா செகண்ட் ஹீரோ வரைக்கும் வராரு அப்படிங்கிறதோடய இந்த திரைப்படத்தை முடிச்சிடுறது ரொம்ப அழகாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவதா சினிமாவில் நடிச்சாதான் ஸ்டாரா, நிஜ வாழ்க்கையில ஸ்டார் ஆகக்கூடாதா அப்படின்னு ஒருத்தன் நிஜ வாழ்க்கைக்குள்ளார புகுந்து புறப்படுறான் அப்படிங்கிறது நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த படத்துல ஒரு 20 நிமிடங்கள் அந்த மும்பையில நடக்கிற ஒரு போர்ஷன் காட்டப்படுது. மும்பையில அவர் ஒர்க் ஷாப்புக்கு போக அங்க புறக்கணிக்கப்படுறாரு, பணமும் திருடு போயிடுது, அங்க சின்ன சின்ன வேலைகள், அந்த வேலைகள் இந்த வேலைகள் எல்லாம் பார்க்க 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 அவருக்கு புதியதொரு வாசல் திறந்து விட்டது மாதிரி இருக்கு. அந்த புதியதொரு வாசல் திறந்ததை வச்சுக்கிட்டே ஏன் அவர் அடுத்த வாழ்க்கைக்கு அவர் போயிருக்க கூடாது? அப்ப அந்த மும்பை போர்ஷன் ஏன் அவ்வளவு நீட்டிக்கப்பட்டுச்சு? அந்த வாழ்க்கை அவருக்குள்ளார எந்த தாக்கத்தையும் சலனத்தையும் ஹீரோவுக்குள்ளார ஏற்படுத்தலையா? அப்படி ஏற்படுத்தி இருக்கிற மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற காதலி விலகி போற மாதிரி காண்பிச்சு, செகண்ட் ஹாஃப்ல ஒரு கதாநாயகி இவனுடைய வாழ்க்கைக்குள்ளார வந்து அப்படி கரம் கோர்த்துக்கிட்டாக்க அது எவ்வளவு சுவாரஸ்யமாகவும் எவ்வளவு நம்பிக்கை மிகுந்த. இன்னைக்கு சாதாரணமா ஒரு நாளைக்கு 300 ரூபா 500 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கிற ஒரு பானிபூரி வியாபாரம் செய்யறவங்களாக இருக்கட்டும், அல்லது அவர் அங்க மும்பையில பார்க்கிற வேலை, அங்க ஒரு பிச்சைக்காரர் வந்து சின்ன சின்னதா பேனாக்களை வச்சு விற்பனை செய்யறது, அந்த விற்பனையை வந்து இந்த பையன்கிட்ட கொடுத்து நீயே வித்துக்கப்பான்னு அங்காடி தெருவில் சொல்ற மாதிரி சொல்றதுன்னு அப்படியான காட்சிகளை வைத்துக்கொண்டு ஒரு தன்னம்பிக்கை விஷயத்த பண்ணலாமே. ஏன் இது கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்த டான் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் கூட இப்படியான ஒரு சம்பந்தப்பட்ட சினிமால டைரக்டர் ஆகலாமா, நான் வேணா பெரிய வில்லன் ஆயிட்டுமா, நான் வேணா கேங்ஸ்டர் ஆயிட்டுமா, நான் வேணா அப்படி ஆயிட்டுமா, நான் வேணா டைரக்டர் ஆயிட்டுமான்னு விளையாட்டாக நினைத்து கொண்டிருக்கிற அவனுக்குள்ளார அந்த கதையின் நாயகனுக்குள்ளார இருக்கிற அந்த டைரக்ஷன், ஒரு குறும்படம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது எப்படி அவன் டைரக்டர் ஆகிறான், எப்படி அவன் பெரிய ஆள் ஆகிறான் அப்படிங்கிறத அந்த காமிச்சது தானே அந்த படத்தினுடைய இயக்குனராக இருக்கிற சிபி சக்கரவர்த்தியினுடைய நிஜ வாழ்க்கை விஷயம். அதே போல தன்னுடைய நிஜ வாழ்க்கையில கற்பனைகளுக்கு இடம் கொடுக்காம ரொம்ப அழகா அப்படியே காமிச்சிட்டு வந்திருந்தாக்க இந்த படத்தினுடைய இயக்குனரா இருக்கிற இளனுக்கு மட்டும் இல்ல, இளனுடைய நிஜமான அப்பாவான நம்ம அற்புதமான நடிகர்னு பட்டியல் வச்சிருக்கிற ராஜாராணி பாண்டியன் அப்படிங்கிற அந்த அற்புதமான நடிகருக்கு அவருடைய வாழ்க்கையில இதுவரை கிடைக்காத அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இதுல கிடைச்சிருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை ஒன்று தோணுது. அந்த அப்பாவுடைய லால் கேரக்டர்ல அப்படி இருக்கணும். ஏன்னா லால் கேரக்டர்கிட்ட எல்லாமே பிளஸ் பாயிண்ட், அவருடைய கண்ணு அப்படி பேசுது, அந்த கண்ணுல ஏக்கம் இருக்கு, அந்த கண்ணுல சந்தோஷத்தை காமிக்கிறார், அந்த கண்ணுல துக்கத்தை காமிக்கிறார், இப்படி எல்லாத்தையுமே காமிக்கக்கூடிய ஒரு மகா அசுரன் தான் நடிகர் லால் சார் அவர்கள். ஆனா அதே சமயத்துல அவருடைய பேச்சில மலையாளம் கலந்திருக்கிறதுனாலயோ என்னமோ அந்த கதாபாத்திரம் இன்னும் நமக்குள்ளார ஒரு வீரியமான மட்டார்னு சமர்த்தியால் அடிக்கிற மாதிரி அடிக்கல. இந்த கதையை அப்படி ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை நோக்கி நகர்த்திருக்கலாம், அல்லது அப்பா கூட சேர்ந்து அந்த போட்டோ ஸ்டுடியோங்கிற ஒரு விஷயத்த வீடியோ ஸ்டுடியோவா மாற்றி அதனுடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதா இருக்கட்டும், ஒரு கல்யாண வீடுகள்லயே ஒரு அட்டகாசம் பண்ணுகிற ஒரு வீடியோ கலைஞரா அவர் உருவாகிறதா இருக்கட்டும், அந்த ஏரியாவிலேயே இந்த போட்டோ ஸ்டுடியோ எப்படி ஃபேமஸ் ஆனிச்சோ அதே போல இன்னைக்கு பையனால ஒரு பெரிய வீடியோ ஸ்டுடியோ கல்யாணத்துக்குனாக்கா அவங்களதான் கூப்பிடுறாங்கன்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறாருங்கிற மாதிரி காமிச்சிருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா யதார்த்தம் இந்த படத்துல அப்படி ஒரு யதார்த்தம் இல்லாம
திடீர்னு வெற்றிமாறன் ஒரு இதை பார்க்க வெற்றிமாறன் சார் கூப்பிட அப்படி இப்படின்னு கதை வந்து ஒரு சினிமாட்டிக்கான ஒரு கிளைமேக்ஸ் நோக்கி போகுதுங்கிறதும் படத்தினுடைய கிளைமாக்ஸ் உள்ளார ஒரு கதையினுடைய ஒரு கிளைமேக்ஸை வச்சிருக்கிறதும் ரொம்ப அழகா நேர்த்தியா அதெல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இளன். ஆனா அதே சமயத்துல நான் சொன்ன இந்த 3 விதமாக இந்த கதையை கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி இந்த படம் மட்டும் இல்லைங்க, ஸ்டார் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய படங்கள் தோற்று போன படங்களா இருக்கட்டும், ஜெயித்து வெற்றி பெற்ற படங்களா இருக்கட்டும், அந்த படத்தை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்க அந்த படத்துல இருந்து 5-6 விதமான முறையில அந்த கதையை பண்ணாக்க ஒன்று இதை விட இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும், அல்லது இதுவே இதுக்கு போதுமானது, ஏன் போட்டு குட்டையை குழப்புற, சரியானதான் இருக்கு அப்படின்னு நாமளே நம்ம மனசை அப்படியே ஆஃப் பண்ணிக்கிற விதமாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஸ்டார் திரைப்படம் என்னை பொறுத்த வரைக்கும் சமீப காலங்களில் வந்த ஒரு நல்ல திரைப்படம். ஸ்டார் டீமுக்கு திரும்பவும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இயக்குனர் இளன் நான் சொன்ன இந்த 3 விஷயத்த யோசிச்சிருப்பாரான்னு தெரியல. ஒருவேளை அப்படி யோசித்தால் இந்த ஸ்டார் 2 வெர்ஷன் மாதிரி வேற ஒரு வெர்ஷனா வேற ஒரு கதையா அப்படி எடுக்கலாம். இதையும் தாண்டி இன்னொரு விஷயம், அடுத்த படத்துல உங்க அப்பாவுக்கு ஆக சிறந்த கேரக்டர் கொடுங்க. ஏன்னா உங்க அப்பாவாக இருக்கிற எங்களுக்கு நல்ல நடிகர்னு நாங்க கொண்டாடிட்டு இருக்கிற அந்த ராஜாராணி பாண்டியன் எப்பேற்பட்ட கதாபாத்திரமா இருந்தாலும் பிரமாதம் பண்ணக்கூடியவர். அப்படி அப்பாவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுப்பதற்காக அவரை அட்டகாசமா பயன்படுத்துங்க. இன்னும் சொல்லப்போ நீங்களே ரொம்ப பிரமாதமா ஹேண்ட்ஸமா ஜம்முன்னு இருக்கீங்க, நீங்களே ஒரு படத்தை கண்டிப்பா நடிக்கலாம், இயக்கலாம். இன்னொன்னு, உங்களுக்கு மிகப்பெரிய பக்கத்துணையா இருக்கிற யுவன் சங்கர் ராஜாவை கைகோர்த்து கொண்டு இன்னும் பல களம் காண என்னுடைய வாழ்த்துக்களை, ரிலாக்ஸ் ராம்ஜியின் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.